ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஆப்பம் ரெசிபி எப்படி செய்யறதுதாங்க பார்க்க போகிறோம். அதுக்கு ஒரு டம்ளர் இட்லி அரிசி, எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் ஒரு டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி, 1/4 டம்ளருக்கும் கொஞ்சம் குறைவாக உளுந்து, 1 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் எல்லாமே போட்டு இதை நல்லா வாஷ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு 4 to 5 hours நல்லா ஊற வச்சுக்கலாம். அதை 4 to 5 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இது நல்லா பார்த்தா ஊறி இருக்குது. நான் வந்து இன்றைக்கி கம்மியான குவான்டிட்டியை அரைக்கிறதால நம்ம மிக்சியில் அரைச்சிக்கிறோம். நீங்கள் எடுக்கிற குவான்டிட்டி அதிகமாக இருந்தால் நீங்கள் கிரைண்டர் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு அதுக்கு கொஞ்சோண்டு சாதம், ஒரு அன்னக்குத்தி அளவுக்கு சாதம் போட்டுக்கிறேன். இது தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட்டு பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம ஊற வச்சதை எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நான் இந்த அரிசி எல்லாமே போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன். இப்போ இதுவும் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதே போல் இருக்க மாவு எல்லாமே அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ அரைச்சி எடுத்ததுக்கப்புறம் இதை 1/4 டீஸ்பூனுக்கும் கொஞ்சம் குறைவாக உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கை வச்சு கரைச்சி விட்டுக்கோங்க. இதை வந்து நான் மார்னிங் செய்ய போகிறேன், அதனால் முன்னாள் நைட்டே இதை அரைச்சி வச்சிட்றேன். இது மறுநாள் பார்க்குறோம். பாருங்கள், நல்லா புளிச்சு வந்துருக்கிறது நல்லா தெரியுது. இந்த அளவுக்கு புளிச்சு வரணும். சில பேர் அரைக்கும் போதே தேங்காய் போடுவாங்க. நான் வந்து மறுநாள் தேங்காய் பாலுக்கு செய்யும்போது அப்போ தேங்காய் பால் கொஞ்சம் இதில் ஊற்றிப்பேன். இதில் தேங்காய் பால் கொஞ்சம் ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு, எந்த அளவுக்கு தண்ணி கன்சிஸ்டன்சி வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் பால் ஊற்றிக்கிறேன். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஆப்பத்துக்கு சைட் டிஷ்ஷும் ரெடி. தேங்காய் பால், இனிப்பு சாப்பிட்றதால காரம் வேணும் இல்லையா, தேங்காய் சட்னியும் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஆப்பக்கல் சூடு பண்ணிக்கலாம். இது ஆப்பக்கல்லும் சூடாயிடுச்சு. இதில் 1/2 கரண்டி அளவுக்கு மாவு ஊற்றிக்கிறேன். ஆப்பக்கல் இல்லைனாலும் நம்ம நார்மல் தோசைக்கல்லையும் நீங்கள் செய்யலாங்க. அதை 3 to 4 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம். நல்லா வெந்திருக்கு. இப்போ சூடான ஆப்பம் அதில் தேங்காய் பால் ஊற்றி சாப்பிட்டு பாருங்கள், ரொம்ப அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி இன்னொரு ஆப்பம் வச்சு தேங்காய் சட்னி வச்சு நம்ம சாப்பிட்லாம். அதே மாதிரி ஊற்றிக்கலாம். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. This video sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. இந்த ஆப் வந்து இப்போ ஆப் ஸ்டோர்லேயும் ப்ளே ஸ்டோர்லேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபார் மோர் இன்ஃபர்மேஷன் டிஸ்கிரிப்ஷனில் அந்த ஆப்போட லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். நம்ம வீட்டுக்கு தேவையான க்ராசரி ஐட்டம்ஸ் எல்லாமே அதில் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.